மத்திய கிழக்குல அமைதி திரும்புமா என்ற எதிர்பார்ப்புக்கிடையே மீண்டும் போர் மேகங்கள் சூழ தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான இந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலில ஒட்டுமொத்த சூழலையும் மாற்றியிருக்கிறது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் நடாத்திய 100 ஏவுகணை தாக்குதல்களில் 254 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அதேவேளை 890 நபர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணைகளை ஏவிய ஈரான் மிக முக்கியமான ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் தற்போது மூடியிருக்கிறது. அதே மாதிரி லெபனான் மீதான இந்த தாக்குதல் இஸ்ரேலினுடைய தனிப்பட்ட போர் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இருந்தாலும் கூட லெபனானையும் ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் தற்போது பிடிவாதம் காட்டி வருகிறது. இப்படி இருக்கும்போது பாகிஸ்தானின் மத்தியஸ்தம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை முன்னெடுப்பதற்காக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தீவிர முயற்சிகளை தற்போது வரையில் முன்னெடுத்து வருகின்றார். போர் நீடித்தால் ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கல் மற்றும் அந்த அகதிகள் பிரச்சனையை சமாளிப்பதற்கும் அமைச்சர்கள் மற்றும் ராணுவ அதிகாரிகள் அடங்கிய ஒரு சிறப்பு குழுவை பாகிஸ்தான் அமைத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த இஸ்லாமாபாத்தில் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்றைய தினம் நடைபெறும் இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் பங்கேற்க ஈரானினுடைய 10 பேர் கொண்ட குழுவும் அதே மாதிரி அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் தலைமையிலான ஒரு குழுவும் பாகிஸ்தானுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது மேற்கு ஆசியாவில் இருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறுதல், தடைகளை நீக்குதல் மற்றும் ஹார்முஸ் நீரிணையில் சுங்கவரி வசூலிக்கும் அதிகாரம் ஆகியவற்றை ஈரான் கோர வாய்ப்பிருப்பதற்கான சாத்தியப்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் ஈரானுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருந்தார். அதாவது முழுமையான ஒப்பந்தம் ஏற்படும் வரையில் அமெரிக்க போர்க்கப்பல்களும் அதே மாதிரி போர் விமானங்களும் ஈரானை சுற்றி ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருக்கும். ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை முற்றுமுழுதாக திறக்க வேண்டும். இந்த கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் உலகம் முழுவதும் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய ஒரு பலமான தாக்குதல்களை ஈரான் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அவர் பகிரங்கமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை ஒன்றை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் விடுத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க ஹோர்முஸ் நீரிணையை திறக்க நேட்டோ நாடுகள் உதவாவிட்டால் அந்த அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகும் என்று சொல்லி ட்ரம்ப் மிரட்டி இருக்கிறார். இப்படி இருக்கும்போது தற்போது நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க்கோ ட்ரூடோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதுல உக்ரைன் ரஷ்ய போர் மற்றும் ஈரான் விவகாரத்தில் ஒத்துழைப்பு அதிகரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பதால் உலக நாடுகளில் இந்த கச்சா எண்ணெய் விநியோகம் முற்றுமுழுதாக பாதிக்கப்படும் அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு மிகப்பெரிய யாருமே எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு போரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது.